வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு நேரத்தில் மிகவும் நேர்மையான, திறந்த மனதுடன், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்துடன் இருந்த ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. தனுசு ராசிங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே நேர்மையாகத்தான் நம்முடைய வாழ்க்கையானது இருக்கணும். அதாவது நேர்கோட்டில் மட்டும்தான் போதும். ஏதாவது வளைந்த கோடு மூலமாகவோ வளைந்த வாழ்க்கை மூலமாகவோ எனக்கு நன்மைகளும் கிடைக்க வேண்டாம், போதுமான அளவுக்கு பணமும் என்னை தேடி வர வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கையில நான் விளையாடித்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணும்னு எந்த விதமான ஐடியாக்களும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு உணரக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. மிகவும் நேர்மையாக நடந்து கொள்வீங்க. யாரிடமும் உங்களுடைய திறந்த மனதுடன் பேச ஆரம்பிப்பீங்க. சுத்தி சுத்தி பேசாம நேரடியாக அவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா நீங்க தப்பு பண்றீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, எனக்கு இது பிடிக்காது, இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க விலகிருங்க அப்படின்னு கூறக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. இதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அது உங்களை விட சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில முன்னேறிய ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி, யாரை பார்த்தும் நீங்க பயப்பட மாட்டீங்க. உடனடியாக உங்களுடைய மனதிற்குள் தோன்றியதை உடனடியாக பேசிவிடுவீர்கள். அவ்வளவு திறந்த மனம் கொண்ட ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த கடந்த சில மாதங்களாகவே உங்களுடைய மனநிலை மெதுவாக மாறிக்கொண்டே தாங்க இருக்கும். ஏன் மாறுது அப்படின்னு உங்களுக்கு கூட தெரியாது. இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள், இதனால உங்களுடைய வாழ்க்கை கூட மாற ஆரம்பிக்கலாம். வெளியில் நீங்கள் எப்போதும் போல சிரித்து கொண்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள சில குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு தேவையில்லாத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு வெறுமையும் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். ஒரு பதற்றமும் தொடர்ந்து உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அதனால நல்ல நல்ல முடிவுகளை கூட உங்களால எடுக்க முடியாது. நல்ல முடிவுகளை எடுத்தால் கூட அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கொண்டு அதனால எந்த விதமான தவறான முடிவுகளையும் எடுக்க மாட்டீர்கள். யார் மீதும் நீங்க தவறாக கோபப்படவும் மாட்டீங்க. யாராவது தவறு செய்தார்கள் கூட உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க. அது அவங்களுடைய வாழ்க்கை, நம்ம ஏன் தலையிடணும் அப்படின்னு உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், பணம் ரீதியான பிரச்சனைகள், இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதனால நீங்க யாரிடமும் எதை பற்றியும் நீங்க பேச மாட்டீங்க. நம்முடைய வாழ்க்கையை முதல்ல நம்ம பார்த்து கொள்ளலாம், அதற்கப்புறம் மற்றவங்க வாழ்க்கையில போகலாம் அப்படின்னு இப்போ கொஞ்சம் சில மாதங்களாகவே நீங்க இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களுக்கு மாறி இருப்பீங்க. நான் சரியான பாதையில் தானா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்போது நல்ல ஒரு நிலைமைக்கு போகும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். இது மனதிற்குள் உங்களுக்குள்ள அடிக்கடி எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விகளாக எப்போதுமே இருக்கும். உங்களை அமைதியாக இருக்க விடாமல் இது செய்து கொண்டே இருக்கும். நீங்க நல்ல நிலைமைக்கு போனாலும் சரி, இந்த விதமான கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் கேட்டு உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா ஆழ்த்தி கொண்டே தாங்க இருக்கும். நீங்க யாரிடமும் முழு உணர்ச்சிகளையும் பகிர முடியாமல் அமைதியான தடைகளை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இப்போது நீங்க மாறியிருப்பீங்க. ஆனா ஏன் உங்களுக்கு தடைகள் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது என்று உங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் உங்களுக்குள்ள சின்ன சின்ன தடைகள் உருவாகி கொண்டேதாங்க இருக்கும். வெளியில் சொல்ல முடியாத ஒரு தடைகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது இருக்கலாம். இதுவரைக்கும் நீங்க ஸ்ட்ராங்காக இருந்தது போல தோன்றினாலும், இதுவரைக்கும் ஏன் இப்ப கூட நான் தைரியமா தான் இருக்கேன், இனி யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆனா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்குங்க, முன்ன போல நான் இப்போ இல்லை, எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது என்று நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுத்தி சுத்தி வந்து கொண்டே தாங்க இருக்கும். இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன, இதற்கு பின்னணியில் இருப்பது யார் என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவித்து விடுங்கள். ஏன் இந்த மாதிரி நடக்கு, இந்த ஒரு மாற்றங்கள் நடப்பதினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கையில முடிந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்க நிச்சயமாக கூற வேண்டுங்க. நீங்க எப்பொழுதுமே உண்மையில உங்களுடைய உள்ளம் என்பது ஓய்வை தேடிக்கொண்டிருக்கும் இந்த ஒரு நேரத்தில். ஏன் அப்படின்னா நீங்க பட்ட அவமானங்கள் அப்படி, வெளியில் சொல்ல முடியாத அசிங்கங்கள் அப்படி, எல்லா விஷயத்திலும் நீங்க எதெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் தடைகளுக்கு மேல தடைகள் உருவாகி கொண்டே இருக்கும். அதனால நம்ம என்ன செய்வது என்று தெரியாம உங்களுடைய மனதை நீங்களே மாற்றிக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களும் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் உருவாகி கொண்டே இருக்கும். அதனால எதுவுமே பண்ண முடியாது. சரியான ஒரு முடிவை கூட உங்களால எடுக்க முடியாது. சரியான முடிவை எடுத்தா கூட அது தவறாக போய்விடுமோ என்கிற ஒரு பயம், ஒரு பதட்டம் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் தாங்க இருப்பீங்க.
இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சோதனைகள் மிகவும் ஆழமான சோதனைகளாக இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் உங்கள் மீது உங்களுக்கு டவுட் வரும். ஏன் இப்படி எல்லாம் நடக்கு அப்படின்னு உங்கள் மீது நீங்களே சந்தேகப்படுவீங்க. ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிக்க நினைத்தால் கூட இது சரியா இருக்குமா, மீண்டும் தவறு நடந்து விடுமா என்ற ஒரு பயத்தில் நீங்க அதனை அப்படியே நிறுத்தி விடுவீங்க. இதற்கு முக்கியமான காரணங்களாக இருப்பது ராகுவும் கேதுவும் தேய்ந்த தாக்கங்களால மட்டும்தாங்க இந்த மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் உருவாகி இருக்கும். ராகு உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருப்பார். இதனால உங்களுடைய போக்கஸ் என்ன அப்படிங்கிறது நீங்களே சிதறடித்திருப்பீங்க. கேது பகவான் உங்களுடைய சில விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுப்பார். இதனால ஒரே நேரத்தில் இரண்டு வேறு உணர்வுகளை நீங்கள் சிக்கிக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாம உங்களுக்குள்ள பல வழிகள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதனால தான் சில மாற்றங்கள் உங்களுக்குள்ள என்ன செய்வது என்று தெரியாம உருவாக்கி கொண்டே இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றம் ஆரம்பமாக தொடங்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு கெடுதல்கள் மட்டுமே நடந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். தனுசு ராசியின் அதிபதியாக இருப்பது குரு பகவான். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வழியை அவர் இனிமே திறந்து வைப்பார். இதுவரைக்கும் உங்களுக்கு கவலைகளாகவும் உங்களுடைய மனதிற்குள் இருந்த பல கேள்விகளுக்கும் இனிமே பதில் என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க அனுபவித்த குழப்பங்கள் மெதுவாக உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதில் ஒரு தெளிவுங்கிறது இனிமே உருவாக ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இனிமே தெளிவானதாக மாறவும் செய்யும். இதுதான் சரி என்ற ஒரு தைரியமான ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நான் செய்கிறது சரிதான் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வராமல் இருந்ததால் மட்டுமே நீங்கள் எதிலுமே முழுமையாக இறங்காமல் பாதையில் இறங்கி கொண்டு இருந்தீங்க. ஆனால் இனிமே அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. அதனால உங்களுடைய எண்ணங்களும் சரி, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் இனிமே சரியாகத்தான் இருக்கும் என்கிற ஒரு எண்ணத்துல நீங்க மாறிவிடுவீங்க. இந்த ஒரு மாற்றம் திடீரென்று பெரியதாக தெரியாமல் இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அடித்தளத்தை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். இனிமே நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நல்ல ஒரு முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க. இதனால உங்களுடைய தெளிவான முடிவில் நீங்க மாறி விடுவீங்க. இனிமே நீங்க எந்த ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் அதில் ஏதாவது தவறுகள் நடந்தால் உடனே தட்டி கேட்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு பழைய ஒரு மனிதர்களாக நிச்சயமாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். உங்களுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆனது ஏற்படும். என்னுடைய பழைய மனிதரை நானே எனக்குள்ள உணர்கிறேன் என்று உங்களுக்குள்ள நீங்களே பல உணர்ச்சிகளை நீங்களே பெற்றுக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு கிரகநிலை உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தகவல்கள் என்ன தெரியுமா? நீங்க இழந்தது உங்களுக்கானதாக கிடையாது. நீங்க இதுவரைக்கும் இழந்தவைகள், உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனது எல்லாமே உங்களுக்கானதாக கிடையாது. இனிமே தான் நீங்க பெறப்போகின்றது இனிமே சிறந்ததாக இருக்கும். இதுவரைக்கும் போனதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில 50% தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து போயிருக்கு. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போவது 100% இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றங்களாக இருக்கும் என்று உங்களுடைய கிரகநிலைகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சொல்ல போகிறது. இந்த ஒரு லைனை நீங்க புரிந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பாதி வழிகள் இனிமே எல்லா விதமான வழிகளும் தீர்ந்து விடுவாங்க. இதுக்கப்புறம் புனித மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேடி வருவாங்க. நீங்க பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பழைய நினைவுகளையும் இனிமே விட ஆரம்பித்து விடுவீங்க. ஏன் அப்படின்னா புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து புதிய ஒரு நினைவுகளை உங்களுக்குன்னு உருவாக்க ஆரம்பிப்பாங்க. அந்த உருவாக்குவதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். புதிய மனிதர்கள் வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு நபர் முந்தியவங்களைப் போல குழப்பத்திற்கு உருவாக்க மாட்டார். முன்னாடி இருந்த நபர்கள் உங்களுடன் சண்டை போட்டுக்கொண்டு நீங்கள் எது செய்தாலும் அது தவறு இது தவறு என்று கூறிக்கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனா இனிமே வரக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியே கூறவே மாட்டாங்க. நீங்க என்ன கூறினாலும் அதற்கு ஏற்ற வகையில் நடந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மனிதர்கள் இனிமே வர ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு உறவு உங்களுக்கு மெதுவாக ஆரம்பித்தாலும் மிகவும் உறுதியான ஒரு உறவாக மாறிவிடும். உங்களுக்கும் மிகவும் ஒரு பிடித்த ஒரு உறவாக நிச்சயமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்கும். இதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. இந்த ஒரு மனிதர் என்னுடைய வாழ்க்கையில எப்பயோ வந்திருந்தாங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை அழகாக மாறி இருந்திருக்கும். ஏன் இந்த ஒரு மனிதர் என் வாழ்க்கையில முதல்ல வராம இப்பொழுது வராங்க அப்படின்னு சின்ன சின்ன கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். எந்த ஒரு மனிதர் எப்பொழுது வர வேண்டும் என்று உருவாக்குவதாங்க நம்முடைய அதிபதியும் நம்மளுடைய கடவுளுமாக இருப்பாங்க. அது நம்மளுடைய கையில ஒண்ணுமே கிடையாது என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்வீங்க. எனவே இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில புதிய உறவால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பல இருக்கும். அதை வெளியில் கூட நீங்க சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு
பெரிய பெரிய நன்மைகளும் நீங்க நினைத்து பார்க்க முடியாத சில அதிர்ச்சிகரமான நினைவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உருவாக ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்க பெரிய அளவுல சந்தோஷமும் அடைய ஆரம்பிப்பீங்க. முதல்ல நீங்க மீண்டும் உங்களுடைய நம்பிக்கையை மீண்டும் அவங்க மீது வைக்க ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் யார் மீதும் நம்பிக்கை வைக்காத நீங்கள் இனிமே இந்த ஒரு உறவின் மீது நீங்க நம்பிக்கையை வைக்க ஆரம்பிப்பீங்க. காதலிலும் உறவுகளிலும் நீங்க அதிகமாக நம்பக்கூடிய ஒரு மனிதராக இவர் உங்களுக்கு நிச்சயமாக மாறியிருப்பார். இவரை பார்த்து நீங்களே பெருமை அடைவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஒரு பதிலானது இனிமே கிடைக்க ஆரம்பித்து விடும். இரண்டாவதாக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே பதிலானது கிடைத்துவிடும். ஏன் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது, இதற்கான காரணங்கள் என்ன என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மூன்றாவதாக நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு பேலன்ஸான நிலைமையில வாழ ஆரம்பிப்பீங்க. வேலை, பணம், உறவுகள் எல்லாம் மெதுவாக உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வந்து சேர்ந்துவிடும். எனவே தனுசு ராசி அன்பர்களே, இதுவரைக்கும் நீங்க அனுபவித்த குழப்பங்கள், பிரிவுகள், தாமதங்கள் இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு கிடையாது. இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.